எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொள்ளும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர், தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வினை கொள்கையை பற்றி கடந்த சில வகுப்புகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வினை, விதி, புண்ணியம், பாவம், தமிழில் சொன்னால் ஊழ், ஆகூழ், போகூழ், கர்மா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே டேர்ம்ஸு. அது உள்ள டிவிஷன்ஸு, சப் ஹெட்டிங்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இது பற்றி சுருக்கமாக தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அது ஒரு வாஸ்ட்டு சப்ஜெக்டு ஏரியா. சிலபஸ்ஸு டிவிஷனாக நிறைய இருக்கும். பல பேரும் பல ஞானியர்கள் அதை பற்றிய கருத்துக்களை காட்சி பிரமாணமாக சொல்லியிருக்கிறார்கள். காட்சி பிரமாணம் எல்லாமே முழுக்க சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்ம வாழ்வை இப்போ நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அதை விட சிறப்பான வாழ்வை வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பிரதேசத்தில் இருந்த ஞானியரும் அவர்கள் சிந்தித்து நமக்காக அளிக்கப்பட்ட கொள்கைகள் தான் இந்த வினை கொள்கை. அதனால் நாம் முற்றிலுமாக இவங்க உயர்வு அவங்க தாழ்வுலாம் சொல்ல முடியாது. அவங்க ஏரியாவுக்கு அது பொருத்தமாக இருக்குது, நம்ம ஏரியாவுக்கு இது பொருத்தமாக இருக்குது. நாம் எதை எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய வினை கொள்கையின்படி நம்ம வாழ்ந்தால் நாம் இப்போ இருக்கிறத விட கூடுதலான சந்தோஷமும் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிறத நாம் தான் செலக்ட் பண்ணணும். இதில் அவங்கள போய் குறை சொல்கிறதுலையோ, நம்மளை உயர்த்தி பேசுகிறதுலையோ, நம்மளை தாழ்த்தி பேசுகிற அவங்கள நாம் திட்டுறதுலையோ நம்ம வாழ்க்கை சிறக்கப் போவதில்லை. அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம போகாமல் இதை படிக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நான் பேசும்போது பலதரப்பட்ட வினக்கொள்கைகளையும் சேர்த்து தான் பேசுவேன். நீங்கள் இது மட்டும் தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னால் அது தனியாக வகுப்பு தான் நம்ம நடத்தணும். நான் பொதுவான சிந்தனை அப்படிங்கிற அடிப்படையில் பேசும்போது ஆய்வாகத்தான் இருக்கும். சில பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, என்ன சார் இதெல்லாம் நம்மளதில் இருக்கா அப்படின்னு. எல்லாம் வெவ்வேறு பேரில் இருக்கும், அவ்வளோதான். நடவடிக்கை இயக்கத்தை ஒரு 10 இயக்கம் இருக்கும்னா 3 இயக்கத்தை ஒரு பேர் வச்சுருப்பான், இன்னொரு 3 இயக்கத்துக்கு ஒரு பேர் வச்சுருப்பான், தனித்தனியாக 10 இயக்கத்துக்கும் 10 பேர் வச்சுருப்பான். ஆனால் உள்ளே என்ன நடக்குது, இது வாட் இஸ் த டிஃபரன்ஸ், உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு அடிப்படை புரிதல் இந்த வினைக்கொள்கையில். அதனால் எதையும் நிராகரிக்கவும் முடியாது, சில நேரத்தில் சேர்த்து கொள்ளவும் முடியாது. இந்த மதிநுட்பத்துடன் தான் நாம் இந்த வினைக்கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழுமையாக அனுபவத்துக்கு வரவில்லை என்றாலும் அறிந்ததை அனுபவத்துக்கு கொண்டு வர நாம் முயற்சி செய்கிறோம். அறிந்ததை தெரிந்ததை உங்களுக்கு தெரிவித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லணும். எனக்கு இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் எனக்கும் அபியாசமாகிறது. அடிக்கடி மறந்து போய்விடுகிறது. குற்றம் செய்ய மனம் சில நேரத்தில் தூண்டி விடுகிறது. அதிலிருந்து என்னை மீட்டுக்கொள்ளுகவே இந்த நூல்களை நான் புரட்டி பார்ப்பது. அப்போ உங்களுடைய துணையை தேடித்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன்னு சொல்லணும். அதனால் இது எனக்கான அறிவுரையே தவிர உங்களுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இடையிடையே ஐ கன்வே மை ஒப்பீனியன்ஸ் தேன் அட்வைசஸ். எனது அபிப்பிராயங்களை தான் உங்கள்கிட்ட நான் தெரிவித்து வருகிறேனே தவிர ஆலோசனையோ அறிவுரையோ அல்ல. அந்த ஏரியாவில் நீங்கள் புரிஞ்சு கொண்டு என்னுடைய பேச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாருக்கும் கட்டளை இட எவராலும் முடியாது. அவரவர் தாங்களே தங்களுக்கு ஆர்டர் போட்டுக்கலாம். அந்த வழியில் செயல்பாட்டில் ஒழுங்கோடு இருக்க வேண்டும். அதனால் காரியம் நிறைவு பெறும். இதுதான் வினைக்கொள்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். சரியாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வினையெல்லாம் எதுக்குங்க வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். விதியெல்லாம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது கூட, ஏன் இதெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்லாம் நமக்கு தோணும். ஏன், எப்போது, எப்படி அப்படிங்கிற கேள்வி நமக்குள்கிட்ட வந்தால் தான் ஆராய்ச்சிக்கே நம்ம போக முடியும். முக்கிய காரணம் நம்முடைய நடவடிக்கையை தூய்மை செய்யவே செயல்பாட்டில் குற்றமில்லாமல் விழிப்புடன் இருக்கத்தான் இந்த வினைக்கொள்கை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருப்பதனால் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டால், நாம் என்னத்தை தேடி இங்கே பிறந்தோமோ வந்தோமோ இந்த பிறவியில் கிடைக்கவில்லை. அதுதான் உண்மை. கண்டெடுக்க தெரியவில்லை அப்படிங்கிறது தான் மேலும் உண்மை. அதனால் பல பிறவிகள் எடுத்து இறந்து வருகிறோம். இந்த பிறப்பிற்கான காரிய ரகசியம் தெரிந்தால் நாம் தேடி வந்த விஷயம் நமக்கு கிடைத்துவிடும். நாம் விடுதலை அடைந்து விடுவோம். இந்த முக்கிய நோக்கம்தான் நாம் பிறந்தது. அது என்ன விஷயம்? நாம் சுகத்தை, ஆனந்த சுகத்தை தேடி வந்தோம். அதை தேடும்போது துன்பமே நம்மை
ஆட்கொண்டு எதிர்கொண்டே வருகிறது அப்படிங்கிறது தான் நடைமுறையாக இருக்கிறது. இது வினைவடிவில் பந்தமாகிவிட்டது. போக போக துன்பக் காரணிகள் கூடியதே தவிர குறைந்தபாடாக தெரியவில்லை. இதை புரிந்து கொண்ட சில ஞானியர்கள் என்ன செய்தார்கள்? அக்கணத்திலிருந்தே தன்னுடைய நடவடிக்கையில் உள்ள குற்றத்தை விளக்க முடிவு செய்தார்கள். வேறொன்றும் இல்லை, ரிவர்ஸ் ப்ராசஸில் தான் இயங்க முடிவுட்டாங்க. எங்கேருந்து புறப்பட்டு வந்தாங்களோ அங்கே போகணும்னு ஒரு விளைவை கொண்டு வந்தார்கள். அதுதான் மோட்ச மார்க்கம். முன்னேறுவதாக நினைத்திருந்த பிரமையிலிருந்து வெளியே வந்ததும் அதுதான் ஞானம். புறப்பட்ட இடத்திற்கே அந்த ஆன்மா செல்வ முடிவு செய்தது அப்படிங்கிறது தான் இந்த வினை கொள்கை நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. யாரோ ஒருத்தர் எங்கேருந்து வந்தோங்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு திருப்பி அங்கே போகிறதுக்கான பாதையை தான் நமக்கு கொடுக்குறார். நாம் கடந்து வந்துட்டோம் ரொம்ப தூரம். நாம் எங்கேயோ இருந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகலை. நாம் எங்கே இருந்தோமோ அங்கேருந்து வேறு டைரெக்ஷனில் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். கண்ணாமுன்னா ஜிக்ஸாக்கில் போயிட்டுருக்கோம். இந்த பசில் மாதிரி நம்ம வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய பாதையும் அப்படி தான் இருக்கிறது. இப்போதுள்ள பாதையை விலக்கி குறுக்கு வழியை கண்டறிந்து செல்றதுக்காக அவர்கள் முற்பட்டார்கள். இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? இப்போ வந்திருக்கோம், திருப்பி அதே டைரெக்ஷனில் யூட்டர்ன் அடித்து போகணும் ரிவர்ஸில். ஆனால் அப்படி நம்ம போனோம்னா பல கோடான கோடி பிறவிகள் எடுத்துருக்குறோம். ஒன்று ஒன்றா பின்னாடி போயிட்டே இருக்கணும். அத்தனை கோடி பிறவி வந்ததுக்கு அப்புறம் தான் நாம் போய் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் போய் ரீச் ஆகலாம். நம்ம ஒரு இடத்துல புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் வெவ்வேறு வழியை பார்க்கலாம். அதே இடத்துக்கு போனோம்னா யூட்டர்ன் அடிக்கிறது தானே ஈஸி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லை. நாம் குளறுபடியில் கண்ணாபின்னு வந்திருக்கோம். இப்போ ஏரியல் வியூவில் ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு ரூட் போட்டு அந்த இடத்துக்கு போயிட்டா தேவலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் நமக்கு கொடுத்தது தான் அந்த வினைக்கொள்கை. அந்த மாதிரி நாம் எங்கெங்கேயோ கண்ணான்னு கோடு போட்டு பசங்க கையில் நீங்கள் பென்சிலை கொடுத்தீங்கன்னா கோடு போடுனா இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆரம்பித்த இடத்துக்கு போனோம்னா எங்கே அவன் விட்டானா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு கோடு போட்டோம்னா எப்படி போவோமோ அதுதான் மோட்ச மார்க்கம். வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு பேர் விடுதலை மார்க்கம். அப்படின்னா என்ன? ஏற்கனவே நாம் அனந்த சுகத்தில் தான் இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சுகத்தையும் இழந்து தவிக்கிறோம் என்பது தான் இங்கே பொருள். அதுதான் வினைக்கொள்கை நமக்கு உள்ளார்ந்த அர்த்தமாக தெரிவிக்கிறது. இப்போ இருக்கிற அறிவை விலக்கினாலே ஞானம் வெளிப்படும். அப்போ நம்ம பிறக்கும்போது முழுதுணர் ஞானத்தோடு தான் மூலமாக நமக்கு வினை வந்து சேர்கிறதுக்கு முன்னாடி இருந்திருப்போம். அந்த ஞானத்தை திருப்பி எடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஏகப்பட்ட தூரம் நம்ம ட்ராவல் பண்ணதில் என்னென்னத்தையோ அள்ளி அறிவுன்னு சேர்த்து வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் நினைவு பதிவுகளாக இருக்கின்றன. இப்போ அதை விலக்கி கொண்டு இருந்தாலே விடுதலை மார்க்கம்தான். இதுதான் பேசிக்காக இருக்கிறது. ஆரம்பத்தில் மூல வினைக்கட்டு எப்படி வந்தது? நமக்கு அறிவு இருக்கிறது, அறியும் ஆற்றல் இருக்கிறது என்று நாம் தற்பெருமை கொண்டோம். சற்று ஆணவம் வந்து விட்டது. அதனால் தவறான அறிவை பதிவு செய்தே நம்ம பல பிறவிகளை எடுத்துக்கொண்டே வந்திருக்கிறோம். அதுதான் வினையை சேர்க்க காரணமாக இருந்தது. இந்த மூல ஆணவம் தான் 8 வித வினைகளை கட்டிக்கொள்ள காரணமாக இருந்தது. அதனால தான் ஆணவத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் மான கஷாயம் அப்படிங்கிறது அதுலேருந்து வந்தது தான். முதல்ல நமக்கு இருக்கிறது மூல ஆணவம் அப்படிங்கிறது தான் நம்ம விளக்க வேண்டியது. ஏன்னா எனக்கு அறிவு இருக்குதுன்னு நினச்சதுனால, அறிவுங்கிறது ஒரு இயல்பு, ஆன்மாவுக்கு இயல்பு இல்லாமல் எனக்கு அறிவு இருக்குது மற்றவங்களுக்கு இல்லைன்னு எப்படியோ நினச்சிடுச்சு. அதுதான் நமக்கு இவ்வளோத்துக்கும் காரணம் அப்படின்னு சில ஞானியர்கள் கூறுகிறார்கள். எல்லா வினைகளுமே ஜடப்பொருள் சேர்ந்த கூட்டுப்பொருளாய் தோற்றத்தில் தெரிந்தவற்றினால் பெற்ற மதிய அறிவு சுருத அறிவு தான் நமக்கு இருக்கிறது. எல்லாமே சுற்றி இருக்கக்கூடியதெல்லாமே பல பொருள்களின் கூட்டு தான். அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவை தான் நாலெட்ஜாக நம்ம மனசில் அந்த கரணத்தில் பதிவாகி பல பிறவிகள் வரை நினைவுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை, வினையினுடைய அடிப்படை. நமக்கு எப்படி டெபாசிட் ஆணுச்சு அப்படின்னு சொன்னால் நாலேஜுன்னு நம்ம உள்ளே போட்டு வச்சுருக்கோம். ஆனால் நாலேஜாக இருந்தால் நம்ம வாழ்க்கை சிறக்கணுமே, இல்லை கஷ்டப்படுறோம் ஏதோ ஒரு வகையில். யார்கிட்டயோ போய் மாட்டிக்கிறோம், இல்லை நம்மளா முடிவு பண்ணுறோம், ரெண்டுமே கஷ்டம்தான் வருது. அந்த தோற்றப்படைகளை விளக்கினால் அதுதான் தோற்றப்படைகள், அதெல்லாம் உள்ளே இருக்குது. இதெல்லாம் நம்ம விளக்குனாலே ஒரிஜினலாக நமக்கு என்ன இருந்தது, முழு வெளிச்சம் இருந்தது உள்ள, இதெல்லாம் மறைப்பாக இருக்கிறது. அதுதான் விஸ்டம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெய் அறிவை விட்டு பொய்யான அறிவை நோக்கி நம்ம போனோம். அந்த மெய்யறிவுக்கு பேர் தான் விஸ்டம். இந்த பொய்யான அறிவை நம்ம சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதுக்கு பேர் நாலெட்ஜ்.
நாம் நாலெட்ஜை தான் விஸ்டம்னு நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஞானியர்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். நான் சொல்லலை. அதை நாம் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதும் நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் அந்த விஸ்டம் தான் தூய அறிவு, சுபாவ அறிவு, விகாரத்தினால் வந்த விபாவ அறிவு இப்போது உள்ளது அப்படின்னு தான் அவங்க சொல்லுகிறார்கள். இப்போ இருக்கிற நாலெட்ஜை விளக்கி கொண்டே வந்தால் விஸ்டம் என்னும் முற்றறிவு மீண்டும் நமக்கு முழுமையாய் வெளிப்படும். இப்போதைய அறிவு மறைப்புத்தான் சூரியனை மறைக்கும் மேகம் போல அப்படிங்கிறது அவங்க சொல்லுகிறார்கள். முற்ற அறிவோடு வந்த நாம் அதை தொலைத்து விட்டோம். தொலைத்ததை தொலைத்த இடத்திலேயே தேடாமல் வேறு இடத்தில் தேடுகிறோம், தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஒரு வெடிக்க முல்லா சாஹிப் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு காலத்தில். அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் வீதியில் திடீர்னு வந்து நின்னார். காலையில் எதையோ ஒரு பொருளை கீழே உட்காந்து குனிஞ்சு தேடிட்டு இருக்காரு. நின்று தர்றாரு, உட்காந்து பார்க்குறாரு, கையால் அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் தள்ளி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கமாக போகிறவங்க வரவங்கலாம் என்ன அந்த ஆள் காலையிலே ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சுற்றி பார்த்துட்டு அவங்க பாட்டு அவங்கவுங்க வேலையை காலையில் எழுந்திரிச்சோன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இருந்தோன்னே ஒரு ஈவினிங் ஒரு 3 to 4 o'clock காலையில் போன ஆள் ஒருத்தன் திரும்பி வர்றான். வந்தோடனே அந்த முல்லாவை மறுபடியும் பார்க்குறான். என்ன இங்கேயே தேடிட்டு இருக்கான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன முல்லா காலையிலேருந்தே இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லைப்பா, வீட்டில் துணி தைச்சிக்கிட்டு இருந்தேன், ஊசி கீழே விழுந்துருச்சு, அதை தான் இங்கே தேடுறேன் அப்படின்னாரான். அட வீட்டில் தேடாமல் இங்கே வந்து தேடினா எப்படியா கிடைக்கும் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்படி இல்லை, அங்கே வெளிச்சமே இல்லை, கண்ணுக்கு புலப்படவில்லை, இங்கே வெளிச்சமாக இருக்குல்ல, அதனால் இங்கே வந்து தேடிட்டு இருக்கேன்னாரான். அதுபோலத்தான் நாம் தொலைத்த இடத்தில் தேடாமல் புது இடத்தில் தேடி பிறந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஞானியர் கூற்று. முல்லா பரவாயில்ல, அவர் கொஞ்சம் தூரம் வந்து தான் தேடினார். நாம் அதை விட மோசம் இல்லையா? பல கோடி தூரம் கடந்து வந்து தேடிக்கொண்டிருக்கிறோம். நிம்மதியை தொலைத்து விட்டு நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பது தான் உண்மையான வாழ்க்கை. அந்த முற்றறிவை அனந்த நான்மையை மீண்டும் பெறவே நாம் இந்த கர்மா வினை கொள்கையை வரையறுத்து அதை நமக்காக அளித்திருக்கிறார்கள் அந்த ஞானியர். அதை தான் தத்துவமாக கொடுத்திருக்கிறார்கள். தத்துவம்னா ரொம்ப ஏதோ பெரிய நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், இந்த கடுகை துளைத்து 7 கடலை திணித்து அதுதான் தத்துவம், அப்படிலாம் கிடையாது. தத்துவங்கிறது அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. அதுக்கு நம்ம கொஞ்சம் மூளையை கசக்கணும், அவ்வளோதான். நம்ம புத்தியை தீட்டணும், அதுக்காக கொடுக்கப்பட்டது தான். தீட்ட தத்துவங்கிறது சாதாரண விஷயமா இருக்கும். தத்துவம்னு நினச்சிட்டு படிக்கக்கூடாது. அது அடிப்படையில் நமக்கு உள்ளே இருக்கிறது தான் தத்துவம். அந்த அடிப்படையில் தான் அவங்க எடுத்து வெளியில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வினை நமக்கு நல்லது தான் செய்கிறது. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கொஸ்டின். ஒரு ஞானி அப்படி தான் சொல்கிறார். என்னங்க இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம்னா, இதுவரை நாம் தப்பாக நடந்துக்கிட்டு இருக்க, என்ன மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற தெரிவிக்கிறதுக்கான ஒரு மீட்டர் தான்ப்பா, அளவீட்டு கருவி தான் அது அப்படிங்கிறார். நம்மளுக்கு எவ்வளவு டெபாசிட் ஆகிருக்குன்னா, நாம் தப்பாக நடந்து தான் டெபாசிட் ஆகிருக்கு உள்ள. இதெல்லாம் ஒரு மீட்டர் மாதிரி காமிச்சிட்டு இருக்கு. உனக்கு எவ்வளோ மறைப்பு இருக்குன்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து காலையில் சாயங்காலத்துலேருந்து எவ்வளோ விஷயங்களை நாம் வந்து அறிவு இதை தேடணும் அதை தேடணும், இப்படி நடந்தால் சரியாக போயிடும், நமக்கு வெற்றி தான் வேணும், தோல்வியே கூடாது அப்படின்லாம் நாம் போயிட்டே இருக்கிறோம்ல. இதில் என்னென்ன தான் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் நினைவில் இருக்குது. அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா கூட நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது உடனடியாக திங்க் பண்ண மாட்டோம். ஆனால் தெரியாதது உள்ளே இருக்குல்ல. ஏன்னா அதுலேருந்து வெளியில் வரணும்னு மறுபடியும் தேடுதலில் போகும்போது தெரியாத விஷயங்கள்லாம் உள்ளே எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு மீட்டர் தான் இந்த வினை துகள்கள். அவ்வளோதான். அந்த துகள்கள் நமக்கு நல்லது தான் செய்யுது. நீ எவ்வளவு முட்டாளாக நடந்திருக்கங்கிறத சொல்கிறது தான் அது. அந்த வினையை போய் நம்ம வெறுக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த வினையை வெறுக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். நாம் வெறுக்க வேண்டியது யார்? நம்ம தான். நம்ம தான் வெறுத்துக்கணும். வினையை போய் வெறுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறோம்னா ரொம்ப தப்பு பண்ணியிருக்கோம் தான் அர்த்தம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறது. இதை சுட்டுவது தான் இந்த வினைக்கட்டு, எஞ்சிய வினை. இதை சரி செய்ய விதியாக அது வெளியேறுகிறது. எஞ்சிய வினையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் உனக்கு பக்குவப்பட்டு விதியாக வெளியேறுகிறது அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போதான் நாம் விழிப்படையாமல், அப்படி சொன்னால் கூட மேலும் மேலும் வினையை கட்டி மறைப்பை கூட்டிக் கொண்டே செல்கிறோம்.
இந்த மாதிரி நம்மளே நாம் மேலே மேலே அந்த சிறைக்குள்ளே, அந்த சாக்கடைக்குள்ளே உளுந்து உளுந்து செப்டி டேங்கில் உளுந்தது மாதிரி நம்ம கிடக்கிறோம். இப்படி வினையை கூட்டாமல் காரியமாற்றும் தொழில்நுட்பம் தான் வினை கோட்பாடு, அதற்கான விளக்கங்கள், உபாயங்கள் எல்லாமே. இப்போ சென்ற வகுப்பில் நம்ம மிக சரியாக அவரவர் ஆன்மாவிலே வினை வந்து சேருகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம ஆன்மா தான் இந்த வினை உதர்வதற்கு சேர்வதற்கு சிம் கார்டு அப்படிங்கிறது மாதிரி சொல்லி முடித்தோம். நமக்கு புரியறதுக்காக தான் அது சொல்லப்பட்டது. நாம் செல்கிற வழியில் யாருக்கும் தெரியாமல் எத்தனை கொலை தொழில் புரிந்தாலும் இம்சை பண்ணிட்டு தானே போகிறோம். எத்தனையோ ஜீவராசியை கொண்டு போடுறோம். அது இல்லாமல் கொலை தொழில் தான். தீய செயல் செய்தாலும் நம்ம ஆன்மாவிற்கு வினையாக வந்து சேரும் அப்படிங்கிறத நமக்கு தெரியல. அதனால தான் ரொம்ப கவனமாக நம்ம கீழே பார்த்து நடக்கிறதே இல்லை. யாரோடய பேசிக்கிட்டு மேலே தான் போயிட்டுருப்பாங்க. எத்தனையோ கீழே ஜீவன் போகும். அது இந்த மழை நேரத்தில் இந்த பூரா மண்புழு அது இது எவ்வளோதோ இருக்கும். எல்லாத்தையும் மிதிச்சு தள்ளிட்டு தான் வாக்கிங் போயிட்டுருப்போம். அதுவும் பக்கத்தில் இருக்கிறோட பேசிகிட்டு போவோம். காதில் இப்போ நான்லாம் காதில் ஏதாவது கேட்டுக்கிட்டு போவேன். அந்த மாதிரி நான் மேலே பார்த்துட்டு காதில் வாங்கிட்டு இருந்தால் கீழே இருக்கிறத சரியாக கவனிக்கிறது கூட கிடையாது. அந்த மாதிரி தெரியாமல் பல கொலைகளை நாம் செய்திருக்கிறோம். அந்த அதற்கான எதிர்கால வினைக்கட்டுகள் அனைத்தும் ஆன்மாவை சேர்ந்து விடும். ஆன்மா தான் வினைக்கான ஒரு ஜிபிஎஸ் கருவி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஆன்மாவிடம் அப்பப்பையும் கலக்கும். நாம் என்னென்ன செய்கிறோமோ அதுக்குள்ளே அந்த தீய வினையோ நல்ல வினையோ அப்பப்போ டெபாசிட் ஆகிட்டு இருக்கும். அதுதான் நம்ம பார்த்தோம். இந்த வேலையை பிரபஞ்சம் பார்த்து கொள்கிறது. வினையை ஆன்ம பிரதேசத்துடன் கலந்து வைத்து விடுகிறது. பாலும் நீரும் போல. இதுக்காக செப்பரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு வேற ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறதும் சில ஞானியர்கள் கூறுகிறார்கள். அவங்கெல்லாம் படைப்பு கடவுள். அவங்க நீ என்ன உனக்கு டெபாசிட் ஆகிருக்கோ இந்த ஜென்மத்தில் நீ என்னவா பிறக்கணும் அதற்கான விதிகளை நிர்ணயம் செய்து உன்னை அனுப்புகிற வேலையை மட்டும் அவங்க பார்க்குறாங்கங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. ஆனால் அவங்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வினைகளை முற்றிலுமாக விளக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே படைப்பு கடவுளை நீங்கள் என்ன தான் வணங்குனீங்கனாலும் வேணால் அவங்க ஒத்தாசை பண்ணலாங்கிறது தான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற வினையை அப்படியே ப்ரஷ் வச்சு எடுக்கவே முடியாது. நாம் தான் நம்மள்கிட்ட இருக்கிற ப்ரஷ்ஷால் அதை எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய தத்துவத்தை நம்ம உள்ளே போய் படித்தோம்னா அப்படி தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவங்க நமக்கு ஒத்தாசை செய்யப்பா, இந்த பக்கம் போனீங்கன்னா உனக்கு வேணால் அதிகமாக போகும், இந்த பக்கம் போப்பா. அதுதான் ஒவ்வொரு படைப்பு கடவுளாக நாம் வணங்குறவங்களா சொல்கிறாங்க. அதை ஞானி அதானே சொல்கிறாரு. அப்போ ஞானி தான் வினையை படைத்தவர்களாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் மிக மிக சரியாக இருக்கும். அவர் தான் ஒரு எங்கே இருக்குன்னு டிஸ்கவர் பண்ண வந்தானங்க சயின்டிஸ்ட்டு. அதை டிஸ்கவர் பண்ணது ஞானிகள் தான். அந்த வினைங்கிற ஒரு விஷயத்தை டிஸ்கவர் பண்ணவர் ஞானி தான். அவர்கள் கூடுவதும் படைப்பு கடவுள் என்ன சொல்கிறாரோ அந்த சித்தாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா அந்த படைப்பு கடவுளை உருவாக்கியவரே ஒரு ஞானி தான். இப்போ புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். நாம் எந்த தந்திரம் பண்ணாலும் பிரபஞ்ச கண்காணிப்பிலிருந்து தப்பவே முடியாது. நாம் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் என்று நினைத்து பெருமைப்படாதீர்கள். ஒரு வினாடியில் எல்லாம் மாறிப்போய்விடும். இதுதான் உண்மை. எனக்கு புதுசாக சந்தோஷம் என்று கேட்காதீர்கள், ஆசைப்படாதீர்கள். இப்போ இருக்கிற வாழ்க்கையை இப்படியே விட்டுவிட்டால் போதும் அப்படிங்கிற நினைப்போட எதுக்கும் ஆசைப்படாமல் வாழ்ந்தால் நமக்கு வரும் துன்பம் பெரிதாக தெரியாது. இதுதான் உள்ளே இருக்கிற அர்த்தம். அவங்க ஆசைப்படாதேங்கிறது என்ன? மேலே மேலே ஆசைப்பட தப்பாக தான் நீ நடப்ப. அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலானதான உனக்கு துன்பம் வரும், இடர் வரும், கவலை வரும், கஷ்டம் வரும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஆசை அப்படிங்கிறது நாம் துன்பத்தை கூட்டிக் கொள்ளத்தான் அப்படிங்கிற எண்ட் ரிசல்ட். அதுதான் ஆரம்பத்தில் தெரியாது. ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் நமக்கு கிடச்சிடும் ஒரு சந்தோஷம். உடனே அந்த ரூட்டில் போய் பார்த்தாக்கா அதுக்கப்புறம் அந்த ரூட்டில் அது கிடைக்காதுங்கிறது நமக்கு தெரியாது. வருகிறேன் என்று சொல்லி செல்கிறான், சொன்னவன் திரும்புவதில்லை. இதுதான் நிலையாமை. எதுவுமே நிச்சயம் இல்லை இந்த உலகத்திலே. அதே மாதிரி சந்தோஷமும் திருப்பி நமக்கு வரும் நிச்சயம் இல்லை, துன்பமுமே திருப்பி வருங்கிற நிச்சயமும் இல்லை. மாறி மாறி தான் வரும் இந்த உலகத்திலே. திரும்பி வந்துவிட்டானே அப்படிங்கிற நம்ம நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டால் அந்த பெருமூச்சு தான் நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி அப்படிங்கிறது. மகிழ்ச்சின்னு வேறு ஏதோ பெருசாக ஒரு விஷயம் இல்லை. ஒரு துன்பம் இல்லாமல் இருக்கலாம் அப்பாடா அப்படின்னு.
இதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. புதுசாக சந்தோஷங்கிறது தனியாக அந்த உலகத்தில் எதுவும் இல்லை. நாமளாக கற்பனை செய்து கொண்டு இருக்கிறோம். மற்றதெல்லாம் தண்ணி அடித்தா சந்தோஷங்கிறதெல்லாம் அது வேற, அது போகம். அந்த போகத்தில் நல்லதாக என்ன நீங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். திருப்பி வந்துட்டான், காலையில் போன பையன் திருப்பி வந்துட்டான்ப்பா. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வெளியில் போயிட்டு ஒரு ஆள் திருப்பி வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. திருப்பி வந்துட்டானா அப்பா அப்படின்னு இருக்குல்ல நமக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த தண்ணி அடித்தா கிடைக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அதை சந்தோஷமாக நினைக்கிறோம், அதை டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அடிப்படையிலே துன்பம் இல்லாத நேரம்தான், துன்பம் நம்ம அணுகாத நேரம், குறைச்சலாக இருக்கிற நேரம் தான் நமக்கு வாழ்க்கையில் இன்பமாக தெரிகிறது. இன்பம்னு தனியாக ஒரு கேட்டகரி இல்லை அப்படின்னு சில ஞானியர்கள் சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு வேடிக்கைன்னு சொல்ல முடியாது, ஒரு சீரியஸான விஷயம் வாழ்க்கையில் நடந்தது தான். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருடைய மாமியார் இறந்து விட்டான்னு ஒரு செய்தி வந்தது. நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அது நியர்பை வில்லேஜ், அதனால் ஒரு பைக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4:35 கிளம்பி நாங்கள் அங்கே போய் சேர்ந்துட்டோம். ஒரு ½ அன் ஹவரில் போய்ட்டோம். 6 o'clock அவரை மீட் பண்ணிட்டு அவர்கிட்ட நம்ம போனால் விசாரிப்பு அப்படின்னு ஒரு சடங்கு இருக்கும்ல, அவர்கிட்ட பேசிகிட்ருக்கோம். அவர் அந்த நேரத்தில் அவங்க மாமியாரை பற்றி நல்லபடியாக தானே பேசுவார். நம்மளும் அவங்கள்ட்ட அதுக்கு முன்னாடியே வீட்டில் என்னென்ன நடந்ததுன்னெலாம் நம்மள்கிட்ட சொல்லியிருப்பார். அந்த நேரத்தில் நம்ம வெளிக்காட்டிக்கிற அதெல்லாம் நம்மளுடைய கஸ்டம்ஸ், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், அதெல்லாம் நல்ல விஷயந்தான். அந்த மாதிரி நாங்கள் பேசிகிட்ருக்கோம். இப்போ ஒரு மணி ஆகிடுச்சு, 7 ஆச்சு, 7:30 ஆகிடுச்சு. எல்லாருக்கும் டீ கொடுத்தாரு. நாழியாவை என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸு தானே. இல்லை, பையன் ஊர்லேருந்து வரணும், கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியிருக்கான், நான் வரல. அவன் வேறு சொல்லிட்டான், டெலிகிராம் கொடுத்துருக்கான், நான் வந்தோன்னே பாட்டியை எடுக்கணும்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இன்னும் ஒன்றும் தெரியல, அப்போல்லாம் கைபேசி கிடையாது. அவன் புறப்பட்ட நேரத்துக்கு பார்த்தா அவன் திருச்சி வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரி அங்கேருந்து பைக்கில் வந்தால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்துடலாம், மன்னார்வடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 o'clock 10:30 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோமே. ஃப்ரெண்டு 7 வருஷமாக ஒன்றா வேலை பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னும் சொன்னோம்னா வங்கியில் நம்பிக்கையில் தான் நம்ம வாழணும். ஏன்னா பணம் புழங்குற இடம். அங்கே இருக்கிற கடுதாசி எல்லாமே பணம் தான். வங்கியில் இருக்கிற செக்லேருந்து லெட்ஜர்லேருந்து எல்லாமே பணம் சம்மந்தப்பட்டது தான். தனியாக உங்கள்கிட்ட கொடுத்து வாங்குறது மட்டும் பணம் இல்லை. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையில் வாழணும். நாம் எங்கேயாவது பிசுறடித்தோம்னா நம்ம மாட்டிக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள்லாம் ஒரு கூட்டுறவாகத்தான் இருப்போம். அதனால் வெயிட் பண்ணோம். நான் திருப்பி அந்த பையன் வருவானா, திடீர்னு திருச்சி ஆஸ்பத்திரியிலேருந்து அவருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது, அது லேண்ட்லைன் ஃபோன். அவர் எடுத்து பேசினா, உங்கள் மகன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன். அவர் சொல்கிறார். அந்த அதர் எண்டுலேருந்து, அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து இருக்கிற அந்த டீன் பேசுகிறாரு. உங்கள் பையனும் அவன் ஃப்ரெண்டும் பைக்கில் வேகமாக வந்திருக்காங்க. பல்சர் அப்படின்னு ஒரு பைக், அது வேகமாக வந்திருக்கிறாங்க. லாரியில் மோதி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இங்கே தான் மார்ச்சுவரியில் அந்த பிணம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், வினாடியில் எல்லாமே மாறி போச்சு. ஒருவேளை அந்த மாமியார் இறந்தது, அவங்க கஷ்டப்பட்டு இறந்துருக்கலாம், இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததுனால கூட இவங்க போனால் சரிதான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதை விட பெரிய துயரம் அங்கே ஆட்கொண்டு விட்டது. இப்போது இருக்கும் நிம்மதியை எப்போதும் இருக்க வேண்டிக் கொள்வோம். இதுதான் வினை கொள்கை நமக்கு சொல்லுது. இப்போ இருக்கிற நிம்மதி அப்படியே இருந்தால் போதும். துன்பம் வேண்டாமா, துன்பம் செய்யாதீர்கள். இன்பம் வேண்டுமா, இன்பம் செய்யுங்கள். ரொம்ப சிம்பிள். இது மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கார், பாவம் துன்பத்தை தரும், புண்ணியம் இன்பத்தை தரும். இது மாதிரி நீங்கள் பிரிச்சிங்க வாழ்க்கையை. இரண்டுமே பிறவியை தரும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான உண்மை. பாவம் செஞ்சாலும் புண்ணியம் செஞ்சாலும் பிறவியை தரும் அப்படிங்கிறது தான் வினை கொள்கை. மேலும் மேலும் பிறவியை தந்து கொண்டே போகும். ஏன்? நம்மள்கிட்ட மறைப்பு அதிகமாக இருக்குது, அதை எடுக்கணும். அதுதான் அந்த வினையுமே விரும்புது. அதுவுமே சிறைப்பட்டு நம்மள்கிட்ட இருக்குது. அதுக்கு ஃப்ரீடம் இல்லாமல் நம்ம தான் உள்ளுக்குள்ளே போட்டு அமுக்கி வச்சுருக்கோம். நம்மளை அது சிறைப்படுத்துவதாக நம்ம எல்லாமே தலைகீழ தான் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம் வாழ்க்கையில். அது வெளியேறணும். அப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே நான் புண்ணியம் பண்ணால் என்னை விட்டுரு, அந்த கதையெல்லாம் கிடையாது. திருப்பி நீ பிறஞ்சி தானே ஆகணும். ஏன்னா நீ என்ன வெளியில் தள்ளியா அப்படின்னு தான் அது பிறந்துக்கிட்டே இருக்குது. நம்மளை பிறப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால் விதி எப்படி உள்ளதோ அப்படியே வாழ்ந்து விட்டு போ அப்படிங்கிறது தான் ஞானியர்கள் நமக்கு கூறும் தாரக மந்திரம். நமக்கு என்ன இன்றைக்கி காலையில் நம்ம எதிர்கொள்கிறோமோ அதை ஃபேஸ் பண்ணு. நீ
அதுலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்காத. அதில் வரக்கூடிய துன்பம் வருதா, அனுபவிச்சுட்டு போ. இன்பமாக இருக்கா, அதையும் அதே லெவலில் அனுபவிச்சுட்டு போ. நீ அந்த துன்பத்திலேருந்து வெளியில் வரணும்னு ஏதாவது பண்ணினா, இல்லை இருக்கிற இன்பத்தை கூட்டணும்னு ஏதாவது பண்ணினா, புதுசாக வினை வந்து சேர்ந்து விடும். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன ஸ்டேட்டஸில் நம்ம இருக்கோமோ அதை மெயின்டைன் பண்ண. எமோஷ்னல் ஸ்டேட்டஸ், நம்மள்ட்ட இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இல்லை. அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க சொல்கிறதெல்லாம். நம்மளுடைய எமோஷ்னல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கிறோம், என்ன சந்தோஷமாக இருக்கிறோம் எமோஷனலாக, இல்லை நாம் துக்கமாக இருக்கிறோம், இந்த துக்கத்தையும் நீ அனுபவிச்சுட்டு போ. அதுதான் அவங்க சொல்கிறது. புதிதாக எதற்கும் ஆசைப்படாதே. இந்த துன்பம் போகணும்னு ஆசைப்படாதே, இன்பம் வேண்டும்னு ஆசைப்படாது. ரெண்டுமே ஆசைதான். இதுதான் நாம் நமக்குள் சொல்லும் தாரக மந்திரம். இல்லை என்றால் மேலும் மேலும் புண்ணியமோ பாவமோ வந்து சேரும், நாம் பிறந்து கொண்டே தான் இருப்போம். அதனால் ஞானியர் எது விதியோ அதை அனுபவித்து கழித்து விடு. புதிதாக எதிலும் நாட்டம் கொள்ளாதே. கஷ்டம் வந்தால் அதை நான் வெல்வேன் என்று புதிய விதி செய்தால் மேலும் மேலும் வினை வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதுவும் விதியாகத்தான் மாறும். அது பின்னாளில் துன்பப் பிறவிகளாக பலவற்றை தரும் அப்படிங்கிறது தான். அப்போ நமக்கு ரெக்கமெண்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக சவிபாகம்தான் நாம் படிச்சிருக்கிறோம். சவிபாகம்னா என்ன பக்குவப்பட்ட வினை உதயத்துக்கு வருதோ அதை அப்படியே அனுபவித்து நாம் இறப்பது தான். அதுவே நமக்கு சீக்கிரத்துலேயுமே பிறவிகளை குறைக்கும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, ஒரு தொழில்நுட்பத்தை நமக்கு சொல்கிறாங்க. அதுதான் சவிபாகம். சவிபாகம்னு அந்த நோக்கத்திலே எதிர்வரும் வினையை அனுபவித்து கழித்து சீக்கிரமே விடுதலையும் பெறலாம். அது கூட சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதை சரி பண்ணுற பேழ்வடின்னு நீ ஏதாவது பண்ணுறல்ல, அப்போ தான் ரொம்ப மாட்டிக்கிற. வினையை சரி செய்யும் மதி உனக்கு இருக்கிறதா? அது இருந்தால் தான் விதியை மதியால் வெல்ல நாம் முயற்சி செய்யணும். சும்மா அங்கங்கே எழுதி வச்சுருப்பான், விதியை மதியால் வெல்லலாம். என்ன மதியால் வேணும்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு அரை பெக்கு அடித்தா ஒரு பெக்கு அடின்னு சொல்லுவான். அது மதி நுட்பமான செயலா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிட்டு தான் போகும். இந்த விதியை மதியால் வெல்கிறேன்னு விதியை கூட்டிக்கொள்ள நீ என்றைக்குமே முயற்சி செய்யாது. ஏன்னா நம்மளாம் லே மேன், ஞானியர் இல்லை. நமக்கு அதை பற்றி என்னன்னு தெரியாது. அதனால் அவிபாகம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ கடைபிடி அப்படிங்கிறது அவங்க சொல்ல வருவது. என்ன விதியை மதியால் வென்று சந்தோஷமாக வாழ்ந்து சில பிறவிலேயே விடுதலை பெறுவது அப்படிங்கிறத அவிபாகமாக நீ நினச்சின்னா அது தவறான கருத்து. இது வித்தியாசமான கோணத்தில் சொல்கிறதா நீங்கள் நினைக்கலாம். அவிபாகம்னு ஒன்று இருக்கு, ஏங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது, சபிபாகத்திலே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நமக்கு பக்குவம் இல்லை, மனப்பக்குவம் இல்லை, வினையை பற்றி நாலேஜ் தான் இருக்குது. ஆக்சுவலாக விஸ்டமே இல்லை நமக்கு. அப்படியெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா தெரியறதுக்கான ஒரு வழி எல்லாம் இருக்குது. அந்த பக்கம் நம்ம போகாமையே இப்பயே நம்ம பண்ணி கொண்டு இருந்தால் அது அவிபாகம் இல்லை, சவிபாகம் கூடிக்கிட்டே போகும். அதுதான் பக்குவத்துக்கு வராத வினைகளை பக்குவத்துக்கு வரச் செய்து உதிர்ப்பது தானே அவிபாகம். ஆனால் அப்படி ஒரு வினை உதயத்தில் சவிபாகத்தில் இருக்கும்போதே பக்குவப்படாத வினையை பக்குவப்பட செய்து அனுபவிக்க கற்றுக்கொள்வது தான் அவிபாகம். அந்த அவிபாகங்கிறது என்னென்னா, இப்போ இருக்கிற வினை என்னவோ அதை நீங்கள் அனுபவிச்சிட்ருப்பீங்க. ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கீங்க, ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த நேரத்தில் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற நேரத்தில் நாம் தியானம் பண்ணால் என்ன நினைக்கிறோம்? அவிபாகத்தில் அதெல்லாம் குறைஞ்சிரும், அதெல்லாம் நம்மளுடைய அனுபவத்துக்கே வராமல் தேய்த்து அழித்து விடலாம். அப்படி ஒரு டெக்னிக் இருக்கிறதா யாராவது சொன்னாங்கன்னா மேத்தமேட்டிக்கலாக தப்பு. அந்த மாதிரி எழுதப்படவே இல்லை. சில பேர் தப்பு தப்பாக சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. நீங்கள் சவிபாகத்தில் இருக்கீங்க, அவிபாகத்தில் நான் ஒரு தவம் செய்கிறேன், அப்போ என்னுடைய வினைகள் அங்கேருந்து எல்லாமே காட்டிக்கிட்டு போகுது. சுத்தமாக அதெல்லாம் நம்மளுடைய அனுபவத்துக்கு வராமையே போயிடும் அப்படின்லாம் யாரும் யோசிக்க தேவையே இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு 20 டிகிரிக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, துன்பத்தில் இருக்கிறீங்க, சரி இன்பத்திலேயே இருக்கிறீங்க, 20 டிகிரியாக இருக்குது. அப்போ பக்குவப்படாத வினை அது பாட்டுக்கு இருக்குது. நீங்கள் அதை பக்குவப்படுத்துறீங்க, அடித்து உடச்சி அதை தட்டி அதுக்கு உஷ்ணத்தை கொடுத்து பழுக்க வைக்கிறீங்க.
பழுக்க வச்சா இப்போ இருக்கிறதோடு அது ஆட் ஆகும். அது தனியாக அப்படியே வெளியில் போயிடுது. இப்போ இருக்கிற 20 டிகிரியோட அது 10 டிகிரி சேர்ந்து 30 டிகிரியான ஒரு துன்பத்தை உனக்கு கொடுக்கும். அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய சக்தி இருந்தால் நீங்கள் அதில் இறங்கலாம். அப்போ தான் துறவு நிலைக்கு போகணும். நாம் அந்த துறவிகள் என்ன செய்கிறாங்கன்னா, பல விஷயங்களை இழந்து விடுகிறார்கள் வாழ்க்கையில். அதுவே ஒரு பெரிய துன்பம். இப்போ எவ்வளோ விஷயத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்போனா மனசுக்குள்ளே என்ன இருக்கும்? அவங்களும் மனுஷன் தானே. அவங்களாம் துன்பத்தை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்பம் வந்துட்டு தான் இருக்குது, நம்மளை மாதிரி புலம்புறதில்லை, அவ்வளோதான். வெளியில் காட்டிக்கொள்வதில்லை, இதுவும் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது உள்ளே இருக்கிற டிகிரி எவ்வளோ இருக்கோ கூடுதலாக வந்தாலும் அந்த உஷ்ணத்தை தாங்குகிறார்கள். அப்போ விதி என்ன செய்யுது? அது என்ன அனுபவத்துக்கு கொண்டு வரணுமோ கொண்டு வந்துட்டு தான் போகும். அப்போ விதியை யாராலும் வெல்லவே முடியாது. இதுதான் உண்மை. அங்கே மதிங்கிறது என்னன்னா, நான் என்னுடைய சகிப்புத்தன்மையை கூட்டிக் கொள்கிறேன். என்னுடைய துன்பத்தை நான் ஃபேஸ் பண்ணுறேன், என்னால் முடியும், தாங்கிற சக்தி எனக்கு இருக்குது, மனோதிடம் இருக்கிறது. அந்த மனோதிடம் இருந்ததுன்னா நாம் அந்த அவிபாகத்துக்கு தயாராக செய்து கொள்ளலாம். ஒருத்தர் ஒரு நாளைக்கு சாப்பிடலை, என்ன செய்யலாம்? சமாளிக்கலாம். ஒரு வாரத்துக்கு சாப்பிடல, தச தர்மத்தில் 10 நாளும் சாப்பிடலன்னா நாக்கில் ஈரமே இருக்க, ஈரம்னால சுவையே தெரியாது ஆக்சுவலாக. அது பயாலஜி, நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம். அப்போ நம்ம சாப்பாடு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டா என்ன போட்டாலும் சாப்பிடுவோம், அதில் சுவையெல்லாம் பார்க்கவும் மாட்டோம் 10 நாள் கழித்து. அப்போ சாப்பாடே இல்லை அப்படிங்கும்போது பயங்கரமான ஒரு துன்பம் தான். அந்த துன்பத்தை நம்ம உடம்புக்கு கொடுக்குறோம். ஏன்? நம்மளை பக்குவப்படுத்துகிறோம். எதுக்கு? அங்கே உள்ளே இருக்கக்கூடிய வினைகள் பக்குவப்பட்டு வெளியேறினால் தாங்குவதற்கான சகிப்புத்தன்மையை கூட்டிக் கொள்கிறோம் உபவாசத்தில், வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நம்மளால் கூட்ட முடியுமா? ஒருத்தர் 6 மாதம் தியானம் பண்ணிட்டு வராரு. ஏன்? இருக்கிற வினைகளை எல்லாம் அவருக்கு அனுபவத்துக்கு கொண்டு வந்து அதெல்லாம் தன்னுடைய கஷ்டத்தோடு சேர்த்து இன்னும் கஷ்டத்தை கொடு, இன்னும் கஷ்டத்தை கொடுன்னு அனுபவிக்கிறார் அவர். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் அவிபாகம். நாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் தியானம் பண்ணால் அதெல்லாம் வெளியில் போய்டுங்க. சோறு திங்காமல் இருக்கணும் முடியுமா? நம்மளால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? ஒரு மனிதன் 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் இருந்திருக்கிறாருன்னு நமக்கு பிரதமான யோகத்தில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவர் எவ்வளவு உடம்பை வருத்தி இருப்பார். உடம்பை வருத்துகிற விஷயங்கள்லாம் என்ன? நம்மளுடைய தீவினைகள் தான். அப்போ தீவினை உதயத்துக்கு அழிகிறது. அதுதான் அவிபாக நிர்ஜரை. அவிபாக நிர்ஜரைன்னா ஒரு பக்கம் 20 டிகிரியிலே இருக்கும், பாக்கி இருக்கிற 40 டிகிரி அப்படியே அங்கே கழிச்சிட்டு நம்மள்கிட்ட வராமையே அந்த பக்கம் அப்படி விரட்டி விட்டுறது. அந்த கதையெல்லாம் இதில் கிடையாது. அந்த வினை உங்களுக்கு விதிக்கப்பட்டது உங்களுக்கு வந்தே தீரும். அதுலேருந்து நம்ம வெளியேறணும்னா இந்த டெக்னிக்கு தான் அவிபாகம் சவிபாகம் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த இஞ்சிய வினைக்கட்டு நம்ம கணக்கில் இருக்கும் வரை நமக்கு பிறவிகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். எஞ்சிய வினை புதுசாக சேர்க்காமல் இருக்கலாம், நம்மள்கிட்ட இருக்கிறதுக்கு அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது யாராலையும். இந்த டெக்னிக் நமக்கு தெரிஞ்சதுன்னா அவிபாகத்தில் உள்ளே போகலாம். இல்லைன்னா இப்போ இருக்கிற என்ன வாழ்க்கையோ இது போதுன்ற அந்த வாழ்க்கை, எனக்கு ஆசையும் வேண்டாம், எனக்கு இன்பமும் வேண்டாம், கூடுதலாக துன்பமும் வேண்டாம், நான் இப்படியே இருந்துட்டு நான் சாவறேங்கிறது அதுதான் சவிபாகம். தேவையில்லாமல் உள்ளே இழுத்து போட்டுக்காமல் இருக்கிறதும் ஒரு நல்ல டெக்னிக் தான். தேவையில்லாமல் நம்ம துறவுக்கு போகாமல் இருந்தாலும் அதுவும் நல்ல டெக்னிக் தான். அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு அந்த பக்கம் போகாமல் இருக்கிறதும் ஒரு நல்ல டெக்னிக் தான். ரெண்டும் இல்லாமல் வெந்ததை சாப்பிட்டுட்டு ஏதோ படுத்தும் தூங்கணும்னு போய் கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி 3 வழிகளைத்தான் நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் அப்படி தான் சொல்லணும். நாம் ஜென்ரலாக நம்ம பார்க்குறது எல்லாமே 2 வழி தான் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. தத்துவங்கள் கூறும் சமயக்தம் என்பது தன்னை அறிதல். அந்த தன்னை அறிதல் அப்படிங்கிற ஏரியாவில் போகும்போது இப்படி தான் நமக்கு எல்லாமே வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் என்ன, நமக்கு சாதாரணமாக நாம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன நம்ம அன்னன்னைக்கு காலையில் ஃபேஸ் பண்ணுறோமோ அதன்படி நம்ம வாழ்ந்து நம்ம மடிந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. நமக்கு அது எப்படி கையாளணுங்கிற திறமையும் நம்மள்கிட்ட இருக்கும். வேற
இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்வோமே அப்படின்னு நினச்சா நாம் என்ன செய்வோம்? அது வேணும், இது வேணும் அப்படின்னு சில கமிட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம் வாழ்க்கையில். கமிட்மெண்ட்டை எடுக்க எடுக்க என்ன ஆகும்? நல்ல கமிட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், அது நமக்கு கெடுதலை பண்ணக்கூடிய கமிட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. இப்போ சுலபமான வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய இறுதி இலக்கை அடைவதற்கான எனக்கு மெதுவாக என்றைக்குனா வரட்டுப்பா விடுதலை அப்படின்னு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லைங்க, நான் வேறு ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறேன். நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கமிட்டடுன்னா நிறையா மோட்டிவேஷன்ஸ் இருக்குது. இப்போ உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட மோட்டிவேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாங்கிற வழியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அத்தனையும் நீங்கள் சம்பாதிக்க போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வரும் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதான். நீங்கள் கஷ்டமும் படணும். அத்தனையும் தவறான வழிகள் தான். எல்லாரும் செய்கிறதுனால அது சரியான வழின்னு நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். உழைச்சி சம்பாதிக்காமல் ஒரே ஆள் எவ்வளோ சம்பாதிக்கிறானோ அதை கூடுதலாக சில பேர் சம்பாதிக்கிறாங்கனாலே அங்கே ஏதோ தப்பு நடக்குதுன்னு தான் அர்த்தம். எப்போ நம்ம அதிகமான சம்பாத்தியம் வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ இந்த பிரதேசத்திலேயே அப்போ எல்லாமே நமக்கு வினைகள் சேருகின்றன அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் மிகுபொருள் விரும்புதல். அந்த மிகுபொருள் விரும்புதல் வந்ததுன்னா ஆசை கூடுதலாக போயிட்டே இருக்கும். அதற்குரிய நமக்கு வாழ்க்கையிலே வந்துட்டு இருக்கோம். ஆனால் கமிட்டட் இல்லாமல் வாழ முடியுமா? கமிட்மெண்ட் இல்லாமல் வாழ முடியுமா? முடியவே முடியாது. நம்ம பிறந்துட்டோம், நமக்கு அறிவு இருக்குது, நாம் அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும் அப்படிங்கும்போது பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், புகழ் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். பல வகைகளையும் நாம் ஈட்டுறோம். புகழும் கிடைக்கிது, பணமும் கிடைக்கிது. ஆனால் வினைகள் கூடிக்கொண்டே செல்கின்றன. கடைசியில் நம்ம கஷ்டப்பட தான் செய்கிறோம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடைசியில் பாருங்கள், ஸ்டீவ் ஜாப்ஸ்லேருந்து யாரெல்லாம் பெரிய விஞ்ஞானியோ, யாரெல்லாம் ரொம்ப சம்பாதிச்சாங்களோ, அலெக்சாண்டர் வரைக்கும் கடைசியில் என்ன சொல்லிட்டு போகிறான்? சம்பாதிக்காத, என் கையில் ஒன்றுமே இல்லை, நான் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு தான் போகிறேன் இப்போ அப்படின்னு தான் சொல்கிறான். ஏன்னா யாரையும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் இந்த ஞானம் எப்போ வருது? கடைசியில் தான் வருது. அப்போ கமிட்டடான வாழ்க்கை நமக்கு வேண்டியிருக்கு. கமிட்மெண்ட் இல்லாத வாழ்க்கை தான் சவிபாகம். எப்பயும் போல் அந்த வினை என்ன சொல்லுதோ, என்ன வந்து நம்மளை தாக்குதோ அதை அப்படியே அனுபவித்து கொண்டு இருக்கிறது. அது முடியலை. சுற்றி இருக்கிறவன் யாருமே அப்படி இல்லை. ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிறான். நாம் அந்த கமிட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இன்னொரு கமிட்மெண்ட் இருக்குப்பா, நீ அங்கே வந்துருன்னு சொல்கிறாரு ஞானியெல்லாம். அதுதான் ஆன்மீக பாதை. அந்த ஆன்மீக பாதையிலையும் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் எடுத்தாகணும், சங்கல்பம் எடுக்கணும், ஒரு விரதம் எடுக்கணும். அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். நீங்கள் எப்படி ஆசைப்பட்டு பொருள் சேர்க்கணும்னா அங்கேயும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது. அது சாதாரண வாழ்க்கை மாதிரி இருக்காது, அவசர கதியில் ஓடிட்டுருக்கோம். வேற இந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இதையும் அவசர கதியில் தான் நீங்கள் செஞ்சாகணும். இங்கேயும் ஃபாஸ்ட்டான வேகத்தில் தான் ஆன்மீக பாதையும் உங்களுக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீக பாதையில் என்னென்னா அப்பப்போ துன்பம் கூட வர்றது தெரியும். ஆனால் அந்த கமிட்டட் வாழ்க்கையில் கடைசியில் தான் தெரியும். ரெண்டுமே கமிட்டட் வாழ்க்கை தான். ஆக என்னுடைய இறுதி இலக்கை அடைவதற்கான அவசரத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்மீக பாதையில் நுழைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஒரு ஆன்மீக பாதை துவங்கி விட்டதென்றால் ஒரு குறிப்பிட்ட வழியில் தீட்சைகள் வழங்கப்பட்டு விட்டால் அப்படின்னு என்ன, நான் கமிட்டட், இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை, யாரையும் எனக்கு சொந்த பந்தம் கிடையாது, என்கிட்ட இருக்கிற காசு பணம் எதுவுமே தேவையில்லை, அதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டேன், இனிமேல் நான் புதுசாக வாழ்க்கையை வருகிறேன் அப்படிங்கிறதான் தீட்சை. மறுபிறவி எடுக்கிறது தான் நாம் உயிரோட இந்த உடம்போடையே மறுபிறவி எடுக்கிறது தான் தீட்சைங்கிறது. வேறு வழிகளில் நான் திறந்திருக்க முடியாத பரிமாணங்களை திறக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது தீட்சைக்கு. இது வரைக்கும் நான் அந்த பாதையில் போகவே இல்லை, அந்த டோரை நான் ஓப்பன் பண்ணி அந்த பரிமாணத்தில் என் வாழ்க்கையை கொண்டு செல்கிறேன். இதுதான் ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீகத்தன்மை இல்லாமல் இருந்திருந்தால் மிகவும் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீர்கள். இது நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க சில பேர். உண்மை அதுதான். நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்குள்ளே வரலைன்னா இன்னும் கொஞ்சம் அமைதியாக நம்ம வாழ்க்கை இருக்கும். ஆன்மீகமும் வேண்டாம், ஆசைப்படவும் வேண்டாம், இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆசை வேண்டாம், துறக்கவும் வேண்டாம், ரெண்டுமே வேண்டாம். ஆனால் இது மந்தமான வாழ்க்கையாக இருக்கும், கமிட்டடாக இருக்காது. மங்கலான உப்பு சப்பில்லாத வாழ்க்கையாக இருக்கும், அதிக உயிரோட்டம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். வாழ்வில் நாட்டம் இல்லாமல் இறப்புக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கும். எப்படா சாவு வரும்னு நம்ம நினைக்கிறோம்ல,
அந்த மாதிரி எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாதவன் டெய்லி ஒரு சவமாக தான் வாழ்ந்து கொண்டு இருப்பான். அப்படி தான் நம்ம கண்ணுக்கே தோணும். நம்மளால் இருக்க முடியாது. அது மாதிரி சில பேர் இருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் நமக்கு முடியாது. அப்பப்போ உசுப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்மளை. ஏதோ ஒரு மோட்டிவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். வசதியாக நம்ம வாழ்க்கை நாம் கடந்து கொண்டிருப்போம். அந்த மாதிரி வந்துட்டோம்னாலே அது ஆன்மீகத்துலேயும் நம்மளை அன்னன்னைக்கும் ஊசிப்பி ஊசிப்பி அந்த ஆன்மீக நிலையிலே மேலே கொண்டு போகிறது தான் அந்த ஆன்மீக வாழ்க்கையை. இப்போ இடித்த புலி மாதிரி அமர்ந்து கொண்டு இருப்பது இல்லை. மலஜலம் கழிக்க எழுந்திருப்போம், வேறு எதுக்கும் எழுந்திரிக்க மாட்டோம். சும்மா உட்காந்துருந்தோம்னா சுற்றிலும் பறவை ஒலி கேட்டால் அதை சில வேளை ரசிப்போம், சில சமயம் அதையும் கூட கவனிக்க மாட்டோம், எழுந்திரிக்க மாட்டோம். மனசு இல்லாமல் அப்படியே மனசை அலைபாய விடாமல், ஆசை என்றால் என்ன என்று தெரியாமல், நல்ல கெட்ட அனுபவம் என்றால் என்ன என்று கூட தெரியாமல் வாழ்வது தான் சவிபாக நிர்ஜரை. அதுவும் ஒரு சிறைக்குள் அடைபட்ட விலங்கு போல சாப்பிடுவதும் தூங்குவதும், விரும்பினா டிவி பார்க்கறது, இல்லைனா சும்மா கூட உட்காந்துருப்போம். அதில் சிரிப்பு வந்தால் கூட சில நேரத்தில் சிரிப்போம். அவன் பாட்டுக்கு சிரிப்பாக தான் பேசிகிட்டு இருப்பான், இருந்தாலும் நாம் சிரிக்காமல் உட்காந்துருப்போம். நமக்குள் நாமே சிரித்து கொண்டு பொழுதை கழிப்போம். வேணுங்கும் போது நம்மளே நாம் சிரிச்சுப்போம், நம்மளே நாம் பேசிப்போம். வேணா பாட்டு பாடிக்கலாம். பக்கத்து வீட்டில் தீப்பிடித்தால் கூட நம்ம வீட்டுக்கு வந்தால் பார்த்து போன்னு இருப்போம். நம்ம போகிற வர வண்டியை கூட நம்ம பார்க்க மாட்டோம். அப்படியே யாராவது அடிபட்டு கீழே வந்துருந்தா இங்கேருந்து பார்த்துட்டு அச்சிச்சோன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு உட்கார்ந்த இடத்துலையே அப்படியே உட்காந்துருப்போம். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு எய்த்தாவில் வாய மூடிட்டு உட்காந்துருப்போம். ஏன்னா திறந்தாலும் பிரச்சனை தான். இது ஏன் நமக்கு ஏதோ நம்ம வந்தோமா இருந்தோமா போனோமான்னு இருக்கிறது. இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் விரும்பினால் அது சவிபாகம். அதே மாதிரி நம்மளால் முடியுமா? இல்லை என்றால் நம்ம வாழ்க்கையை வேறு வேணும் அப்படிங்கும்போது கமிட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா, ஒன்று சம்பாதிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும், அந்த பக்கம் போகணும். அப்படி இல்லைன்னா ஆன்மீகத்தை தேர்வு செய்ய வேண்டும். அப்போ ஆன்மீகமும் அவிபாகத்துக்கு உங்களை கூப்பிடுது. நீங்கள் ஆன்மீகத்துக்கு போனாலே சவிபாகத்துலேருந்து அவிபாகத்துக்கு போய்விட்டீர்கள்லாம் அர்த்தம். அதுக்கப்புறம் நான் அதில் போய் மாற்றிக்கிறேங்கிற டெக்னிக்கெலாம் அங்கே ஒன்று சொல்லப்படவே இல்லை. ஆன்மீகம் அப்படின்னு போயிட்டாலே அவிபாகம்னு நீங்கள் தேர்வு செய்து விட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையை. யூ ஹேவ் கமிட்டட், ஸ்பிரிச்சுவல் கமிட்டடாக நீங்கள் வந்துட்டேன்னு அர்த்தம். இது ஒரு வாழ்க்கை. இப்போது எவ்வளவு சுறுசுறுப்பாக உயிரோட்டமாக இயங்குகிறோம் அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்திலும் முக்கியம். வினை கூடிவிட்டதே, ஏன் ஆசை பேராசை அதை விளக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அதுவுமே. இப்படி ஒரு வாழ்க்கை தான் பலருக்கும் பிடித்திருக்கிறது. ஆன்மீகத்துக்கு போனீங்கன்னா அதுக்கு மேலே போயிட்டு ஆன்மீகமோ லௌவீகமோ இரண்டும் கட்டான் கலாச்சாரம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஆன்மீகம் வேணாம் லௌகிகமும் வேணாம் அப்படிங்கிறது அதுதான் சவிபாகமாக இருக்கும். அப்போ என்ன தான் நாம் செய்கிறது அப்படின்னு சொன்னால், முழுதுடன் ஞானியர்கள் என்ன கூறுகிறார்கள் அப்படிங்கிற நம்ம நிலைமைக்கு போனால் கமிட்டட் வாழ்க்கையை நீ வச்சுக்கங்கிறது தான் அவங்க சொல்கிறது. ஆனால் அதை அறவழி வாழ்க்கையாக தேர்வு செய்து அதில் கண்டிப்பாக எஞ்சிய வினை ஸ்டாக் குறைவாகத்தான் இருக்கணும் அன்னன்னைக்கு அப்படிங்கிற கவனத்தோடு நீ செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறது. இதற்கு 2 விதமான வாழ்க்கையை அளிக்கிறார்கள். நீங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா, நான் அங்கே உயிரோட்டமாக இருக்கிறேன், அவசரமாக என்னுடைய இலக்கை தேடுகிறேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டோடு நீங்கள் வந்தால் ஆன்மீகத்துக்கு இல்லறம் துறவரம் அப்படின்னு 2 விஷயத்தை ஞானிகள் கூறுக்கிறார்கள் நமக்கு. 2மே அவிபாக வழிமுறையை அளிக்கிறார் பகவான். 2த்துலேயுமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் நாம் இல்லறத்தில் இருந்தால் சவிபாகத்தில் கிடையவே கிடையாது. அதுக்கும் 11 நிலையை வகுத்து கொடுத்து சிராகவாச்சாரம் என்ன சொல்லுது அதுதான் நமக்கு சொல்லுது. அங்கேயும் நீ கமிட்டடாக தான் வாழணும். நான் அன்னன்னைக்கும் டெவலப்மெண்ட்லேயே இருக்கிறேன் ஆன்மீகத்தில். அதுவும் ஒரு கஷ்டமான விஷயம். அதனால தான் ஆன்மீகத்தில் இருக்கிறோன்னு பொய் சொல்லிட்டு ஜாலியாக இருந்துகிட்ருக்கோம். இது நிறைய பேர் அதான் செஞ்சிகிட்டு இருக்காங்க. ஓப்பனாக பேசினா அதுதான் கமிட்டடுன்னு நம்ம சொல்லிக்கிறோம். கமிட்டாக ஆகிருக்கோமா? உள்ளுக்குள்ளே போகலை, வார்த்தையில் தான் இருந்து கொண்டு இருக்கு. இல்லறத்தார் ஒழுக்கம், இயல் தர்மம் 11 அம்ச வாழ்க்கைகள் படித்து கொண்டு தான் இருக்கிறோம். இதில் குணஸ்தானம் கூடிக்கொண்டே தான் போகும், கண்டிப்பாக கூட தான் போகும். அடுத்தது துறவர ஒழுக்கம், இதில் தபம் தியானம் விரத அனுஷ்டானங்கள் இப்படியான வாழ்வியல் முறை. இங்கு கண்டிப்பாக அவிபாக நிர்ஜரை கூடுதலாகத்தான் இருக்கும். அதில் நோ டவுட். நாம் கடைபிடிக்கிறோமா? கமிட்மெண்ட்டு முழுமையாக இருக்கிறதா? அங்கே தான் கொஞ்சம் பிரச்சனை நமக்கு இருக்குது. நாம் ஆன்மீகம் அப்படின்னு வந்துட்டாலே நாம் அவசரமாக அதில் முன்னுக்கு போய் பல பிறவிகளை குறைக்க வேண்டுங்கிற டெக்னிக்கு போனால் தான் ஆன்மீகமே. இல்லாவிட்டால்
மேலோட்டமாக சினிமா பார்க்குற மாதிரி அதையும் பார்த்துட்டு பொழுத கழிச்சிட்ருக்கோன்னு அர்த்தம். அதாவது எஞ்சிய வினை எப்போதும் பிறப்பு இருந்த எண்ணிக்கையை விட குறைவாகத்தான் இருக்க வேண்டும். இதுதான் ஆன்மீகம் நமக்கு வழிகாட்டுகிறது. இன்றைக்கி காலையில் இருக்கிற நம்மளுடைய என்ன ஸ்டாக் இருக்கோ வினை சாயங்காலம் குறைச்சலாக தான் இருக்கணும். அதுக்கு தான் ஆன்மீகம் வழி செய்கிறது. அது நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் அதுதான், துறவரத்தில் இருந்தாலும் அதுதான். இந்த தீர்மானத்தில் செய்து கொண்டு தான் நம் ஆன்மீகத்தையே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த வினை கோட்பாட்டை பொறுத்தவரை எதிர்மறையான வாழ்க்கை தான் அது. நீங்கள் இப்போ இருக்கிற வாழ்க்கை கிடையாது. எதிர்மறைனா ஆசைப்பட்டு காசு சேர்க்கறது மட்டும் எதிர்மறை இல்லை. ஆன்மீகத்துக்கு வந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்மறை. அதனால தான் உள்ளே போகிறதுக்கு சில பேர் அதை விட தேர்வு செய்கிறாங்க. அதுலேயுமே சில பேர் வேணான்ட்டு இருந்துருவாங்க. இதையும் தேர்வு செய்வாங்க, இதுவும் வேணான்ட்டு திரும்பிடுவாங்க. இந்த ரெண்டுங்கட்டான் வாழ்க்கை தான் அதிகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பலரும். நான் உண்மையை சொன்னால் அப்படி தாங்க இருந்துகிட்ருக்கேன். ஆன்மீக பாதையில் ஈடுபட்ட உடனே நாம் அமைதியாகி விடுவோம், அனைத்தும் தெளிவாகிவிடும் என்ற இந்த தவறான கருத்து பலருக்கும் உண்டு. நமக்கு வசதியான ஆன்மீக நம்பிக்கை அமைப்பில் இருந்து கொண்டு ஒரு வழி பாதையில் மனம் கொண்டவராக இருந்தால் மட்டுமே அது கடை தேரும். ஆனால் உண்மையிலேயே ஆன்மீக பாதையில் இருந்தால் எதுவுமே தெளிவாக இருக்காது, ஒரு மங்கலாக தான் இருக்கும். எல்லாமே கற்பனை விஷயங்கள் தான் ஆன்மீகத்தில் இருக்கும். அப்போ என்ன, ஒரு மங்கலான எய்த்தாப்பில் இருக்கிறது வெளிச்சமாகவே தெரியாது. என்ன ஏன் அதில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு கூட சில நேரத்தில் நினைப்போம் ஆன்மீகத்தில் இருந்தாக்கா. ஆனால் கைக்கு கிடைச்சிதா கிடைக்கலையானே தெரியாது. ஆசைப்பட்டு வாழும்போது கூட கைக்கு கிடைக்கும் காசு. இதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அதனால தான் பல பேர் இடையிலேயே வந்துடுவாங்க. துறவுக்கு போயிட்டு கூட அங்கே போய் என்ன சாதாரண நம்மளை விட கோவப்பட்டுக்கிட்டு கண்ணாபுண்ணா நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லோரும். அப்போ அந்த மாதிரி ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்துட்டு கூட திருப்பி கமிட்மெண்ட் என்னன்னே மறந்துட்டு அப்பப்போ வெளியில் வந்து உள்ளே போயிட்டுருக்காங்க அவங்கெல்லாம். எந்த அளவுக்கு வேகமாக நாம் பயணிக்க தொடங்குகிறோமோ அந்த அளவுக்கு அது இன்னும் அதிகமாக மங்கலாகிவிடும் அப்படிங்கிறது தான் ஆன்மீக வாழ்க்கை. இப்போ நம்ம டெல்லிக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு ட்ரெயினில் ஏறி பேசஞ்சரில் போனோம்னா 2 நாள் கூட ஆகிடும். என்ன போகிற வழியில் நம்ம என்னென்ன பார்க்கணுமோ பகல் நேரத்தில் சுற்றி இருக்கிற சீனரிலாம் பார்த்துக்கிட்டு ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு எய்த்தாப்பில் இருக்கிறவங்களோட பேசிக்கிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக தான் இருக்கும் டெல்லிக்கு நீங்கள் போகிறது. இதே நீ எக்ஸ்பிரஸில் போனால் அது கொஞ்சம் குறைஞ்சி தானே போகும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு குறைஞ்சிடும் எக்ஸ்பிரஸில். நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா என்ன ஆகும், போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போயிருப்பீங்க. அந்த பயணத்தில் நீங்கள் என்ன ஒரு விஷயங்களை நீங்கள் கவனிக்கணுமோ, என்னென்ன சந்தோஷமான விஷயங்கள் நீங்கள் பார்க்கணுமோ அதுக்கு தான் பயணம். பயணங்கிறது நமக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடியது. ஆனால் அதை பூரா இழந்துட்டு தான் டெல்லியில் போய் டக்குன்னு இறங்குவோம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில். அப்போ பழையபடி கமிட் ஆகி அதிலே ஓடிக்கிட்டு இருப்போம். அப்போ நம்ம வாழ்க்கை மங்கலாக இருக்கிறதா வெளிச்சமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அப்போ ஆன்மீகத்துக்கு வந்தாலும் சம்பாதிக்கிறதுக்கு போனாலும் வாழ்க்கை மங்கள் தான். நீ அந்த மங்கலான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக ஆன்மீகத்தை தேர்வு செய்தால் நீ கண்டிப்பாக பிறவிகளை குறைக்கலாங்கிறது தான் நமக்கு நம்மளுடைய பகவானோ ஞானியர்களோ எல்லாருமே இதை தான் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ வேகமாக போகிறோமோ இறுக்கம் அதிகம். நமக்கு எவ்வளோ வேகமாக போகிறோமோ இருக்க முடியாது. எவ்வளோ ஜாலியாலாம் இருக்க முடியாது. ஆன்மீகத்துலேயும் ஜாலியாக இருக்கிறான்னு நினச்சி வேலைக்கு சோத்தை தின்னுட்டுருப்போம் அப்படின்னு சொன்னால் அது அங்கே போய் சவிபாகம், அவ்வளோதான். அது ஆன்மீகமே கிடையாது. இது முக்கியமில்லை என்றால் சவிபாக வழிமுறை, நிதானமான வாழ்க்கை, நிம்மதியாக கழித்து இறப்பது. அப்போ எய்தர் ஆசைப்பட்டு நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணி கரபரன்னு உயிரோட்டமாக வாழ்கிறதா, மோட்டிவேஷனோடு வாழ்கிறதா, அதே டிமோட்டிவேஷன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஆன்மீகத்தில் மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு கமிட்டடாக வாழ்கிறதா அப்படின்னா உங்களுக்கு இல்லறம் துறவரம் அப்படின்னு 2 தர்மங்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் தேர்வு செய்து வாழலாம். அப்போ நீங்கள் அவிபாகத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கூடுதலான துன்பங்கள் தான் ஆன்மீகத்தில் வரும். ஆனால் அதே கூடுதலான துன்பம் ஆசைப்பட்டாலும் வரும். இது 2ல் எதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறதுன்னு தான் பகவான் கேட்குறார். இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு தான் நாம் வினையை விலக்க முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக ஆன்மீக வழியில் போனீங்கன்னா பல கோடான கோடி ஆண்டுகள் கழிந்த பிறகு நாம் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துடலாம். இது
சாதாரண வாழ்க்கையில் அது நிகழப்போவதில்லை அப்படிங்கிற உத்தரவாதத்தை பகவான் அளிக்கிறார். அதை புரிந்து கொண்டு நாம் எதிர்காலத்தில் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முறித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.